யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். நான் எழுதிய கதையில் இன்றைக்கி மன நிம்மதி எங்கே அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ராஜசிம்மன் அப்படின்னு ஒரு அரசன் ஒரு நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மாதம் மும்மாரி மழை பொய்யுது, பயிரெல்லாம் நல்லா விளையுது, எல்லாரும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனாலும் இந்த அரசனுடைய மனசில் நிம்மதியே இல்லை. எல்லா நாட்டு அரசர்களும் அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அழகான மனைவி, இளவரசி, ஒரு இளவரசன், எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனாலும் எதையோ ஒன்று அவன் தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த அரசனுக்கு மனசில் நிம்மதியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய அரண்மனுடைய வாசலில் ஒரு பெரிய மணியை கட்டி தொங்க விட்டுட்டு, யாராவது என்னுடைய மன நிம்மதிக்கு ஏதாவது வழி சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரேன்னு சொல்லி தண்டோரா போட சொல்கிறாரு. அந்த காலத்தில் எல்லாம் தண்டோரா தான். தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் என்ன நாங்கள் தெரிவிக்கிறோன்னா, அரசருக்கு மன நிம்மதிக்கான வழிகளை யார் சொல்கிறாங்களோ அதில் அவருக்கு எதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு அவர் 1000 பொற்காசுகள் தரான்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டே போகிறான். எல்லாம் தினமும் யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் நிறைய பேர் அந்த மணி அடிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பூக்கள் நிறைய பூத்திருக்க ஒரு நந்தவனத்தில் போய் இருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும், அப்படி நிம்மதி வரும் அப்படிங்கிறாங்க. அரசர் அதை செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் சந்தோஷமே அவருக்கு நிம்மதியே இல்லை. இல்லை நீங்கள் குழந்தைங்களோட கொஞ்ச நாள் விளையாடுங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் விளையாண்டு பார்க்குறாரு, அப்பயும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. இல்லை நீங்கள் காடு மலை இதெல்லாம் போய் கொஞ்ச நாள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு இந்த அரசர், எல்லாரையும் விட்டுட்டு அவர் மட்டுமே ஒரு மாறு வேடம் அடைஞ்சு கொண்டு அப்படியே போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுமோ, நம்ம இந்த மன நிம்மதி எப்படி கிடைக்குமோன்னு எல்லாத்தையும் காடு மலையெல்லாம் தேடிட்டு வராரு. அப்பயும் அவருக்கு ஒரு சந்தோஷமோ நிம்மதியாக கிடைக்கல. அப்புறம் ஒரு 6 மாத காலத்துக்கு எல்லாரும் நிறைய பேர் வராங்க. அவருக்கு நிறையா அறிவுரைகள் சொல்கிறாங்க. பாட்டை கேளுங்கங்கிறாங்க, நல்ல இன்னிசையை கேளுங்கங்கிறாங்க, நிறைய நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்கங்கிறாங்க, நிறைய பேரோட பேசுங்கங்கிறாங்க, நகைச்சுவையை கேளுங்கிறாங்க. இல்லை நீங்கள் நிறைய நல்ல ஒரு கதை புத்தகங்களை படிக்கங்கிறாங்க, நல்ல அறிஞர்களுடைய அறிவுரைகளை கேளுங்கிறாங்க. எல்லாமே செஞ்சு பார்த்துறாரு. அரசருக்கு ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை. அவர் முன்னாடி இருந்த அதே நிலைமையில தான் இருக்கார். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அந்த மணி 6 மாத காலத்துக்கு அப்புறமேல அந்த மணி ஒலிக்குது. எல்லோரும் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன். அவன் அந்த மணியை ஒழிச்சிருக்கான். உடனே உள்ளார வந்தோடனே எல்லாரும் காவலர்கள்லாம் கூட்டு போய் அரசருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அரசர் என்ன நீ இவ்வளோ சின்ன பையனாக இருக்க, உன்னால் எப்படி எனக்கு சொல்ல முடியும்னா, இல்லை அரசே, என்னால் உங்களுக்கு மன நிம்மதி எங்கே இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னோன்னு, எங்கே இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னோட இருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசருக்கு ஒன்றும் புரியல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டு அந்த சிறுவன் முன்னாடி போயிடுறான். மறுநாள் காலையில் அவன் ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த மேய்க்கிற புல்வெளிக்கு போகிறான். அரசர் பின்னாடி உட்காந்து அவன் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ஒரு பெரிய மலை குன்றுபாரி இருக்குது, அது மேலே போய் உட்காந்துட்டு அவன் ஒரு புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல் கூட மூங்கிலில் செஞ்சது, அதை வச்சு அழகாக வாசிக்கிறான். எல்லா மாடுகளும் எல்லாரையும் மேய்க்கிறான். சாயங்காலம் ஆனோன்னா அந்த மேடுகள் எல்லாத்தையும் அந்த சூரியன் மறைஞ்சோன்னே அப்படியே கூட்டிகிட்டு படியில் அடைக்கிறான். அடைச்சிட்டு அப்போ தான் அவங்க அம்மா ஒலை வச்சு சோறு வச்சு சமைக்கிறாங்க. அந்த காலையில் சாப்பிட்ட பழைய சாதம், மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. சாயங்காலம் அந்த சுட சுட அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படி ஆனந்தமாக படுத்து, அவனுக்கு ஒரு பெரிய பாய், தலகாணி, போர்வை எதுவுமே இல்லை. அந்த மண் தரையில் ஒரு தலகாணி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கிழிஞ்ச பாய் அதை போட்டு படுத்து நிம்மதியாக தூங்குறான். தூங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த ராஜாவோட அரசவைக்கு போகிறான். போனோடனே அரசர் இருக்கார். அப்போ, அரசே, நீங்கள் மன நிம்மதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அவன் அரசர் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, எங்கே நீ ஓ வாயால் சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாடு மேய்க்கிற பையன் சொல்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்னைக்கு சந்தோஷப்படுறோமோ அன்னைக்கு தான் அரசே மன நிம்மதி கிடைக்கும். உங்ககிட்ட பெரிய பரிவாரங்கள் இருக்குது, பெரிய ராஜ்யம் இருக்குது,
நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் வேணும், பக்கத்து நாட்டை போய் பிடிக்கணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் வேணும் 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 வேணும்னு நீங்கள் வந்து ஆசையில் உங்களுடைய மனசை அலப்பாய விடுறீங்க. ஆனால் எனக்கோ அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு வேளை தான் சமைப்பாங்க. அதை தண்ணி ஊற்றி மறுநாள் சாப்பிடுவேன். மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனாலும் என் வேலை எனக்கு பிடிச்சிருக்கும். நான் என்னுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பேன். சாயங்காலம் திரும்பி வருவேன். எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் தூங்குவேன். எனக்கு பேராசைகள் கிடையாது. அப்போ தான் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அரசர் வந்து அந்த பையனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்து அவனை சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் மன நிம்மதிங்கிறத காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ ஒவ்வொருத்தருக்கு நிம்மதி சொல்லுவாங்க. எனக்கு நிம்மதி வந்து யாருமே இல்லாமல் நான் தனிமையில் உட்காந்துருந்தா எனக்கு நிம்மதி கிடச்சிரும். இல்லை நான் வந்து ஊர் ஊராக எனக்கு வந்து பல ஊரை நான் சுற்றி பார்த்தேன்னா எனக்கு மன நிம்மதி கிடச்சிரும், சந்தோஷம் கிடச்சிரும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுடைய மனசோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. நீங்கள் புத்தர் அழகாக சொல்லியிருப்பார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதாவது அதுக்காக ஆசையே படக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை வந்து பேராசையாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய தகுதிக்கு மேலே எப்போவுமே ஆசைப்படுறோம். நமக்கு மேலே வந்து கோடானு கோடி பேர் இருப்பாங்க, நமக்கு கீழே கோடானு கோடி பேர் இருப்பாங்க. மேலே இருக்கவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படவும் கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து நம்ம ரொம்ப பெரிய ஆளாக இருக்கோங்கிற மமதையில் ஆணவத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம என்னைக்கு சந்தோஷப்படுறோமோ, நமது கணவனோ நமது மனைவியோ தான் பெஸ்ட்டு, நம்ம குழந்தைங்க தான் பெஸ்ட்டு, நமக்கு கிடச்சிருக்க லைஃப் தான் பெஸ்ட்டு, நமக்கு இருக்கிற பணம் போதும், நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம உழைச்சி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு என்னைக்கு போதும் அப்படிங்கிற, அதாவது மனுஷனை பொறுத்த வரைக்கும் வயறு மட்டும்தான் ஓரளவுக்கு மேலே கொள்ள வில்லணும்னு போதும்னு நிறுத்துகிறோம். மற்றபடி வேறு எல்லாத்தையும் நம்ம இன்னும் பெரிய வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய இன்க்ரிமெண்ட் வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய புகழ் வேணும், நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து நம்ம பேரம்பேத்தி பேரம்பேத்திக்கு கூட நிறைய சொத்தை சேர்த்து வைக்கணும், இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா, இப்படி நம்ம மனசு அலப்பாய நமக்கு சந்தோஷமோ இல்லை மன நிம்மதியோ கிடைக்காது. மன நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னா, போதும் அப்படிங்கிறது ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி சொல்லலை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது அந்த தெரு ஓரத்தில் ஒரு கணவனும் மனைவி உட்காந்துருந்தாங்க. நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த காட்சி அது. ஒரு சின்ன ரேடியோ, ஒரு குழந்தை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வந்து ஒரு தொட்டில் கட்டி தொங்குது. அந்த பெண் வந்து சமைச்சிட்ருக்கா, அந்த ஆண் வந்து ரேடியோ கட்டிட்டு படுத்துட்ருக்கான். 2 பேரும் அந்த ஒரு அலுமினிய தட்டில் சாப்பாடு போட்டு 2 பேரும் சாப்பிடக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு சாப்பிட்டாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட கணவன் மனைவியும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உங்களுக்கு வழி இல்லை, வீடு இல்லை. அந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், அதுக்கு ஒரு மருத்துவ செலவு பார்க்க எப்படி இருக்கணும்னு இல்லை. ஆனால் இந்த பணம் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம குழந்தைக்கு வந்து மருத்துவ செலவுக்கு என்ன செய்யணும், படிப்புக்கு என்ன எப்படி போடணும், இந்த மாதிரி யோசித்து வேணும் 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 அப்படின்னு அப்படியே ஓடி பணத்துக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி ஓடி அப்படி ஒரு இடத்துல நின்று அப்படி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க. அதனால் மன நிம்மதி அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. அதற்காக முயற்சி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. முயற்சி செய்யுங்கள். அதனுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கையோடு வாழப் பழகுங்கள்.